வாய் துடுக்க அதிகம் உண்டு ஹெச் ராஜா அவர்களுக்கு. நீங்கள் வாயை அடக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் வாயை நாங்கள் அடக்குவோம். இந்திய தேசிய வரலாற்றில் எங்களால் பட்டியலிட முடியும் எத்தனை பேர் ஒரு அரை ட்ரவுசரை உங்களால் குறிப்பிட்டு கூற முடியுமா இந்திய தேசத்திற்காக நீங்கள் உயிர் நீத்தீர்கள் என்று? எப்போதுமே எச்சை போலவே பேசிக் கொண்டிருக்கிறார் ஹெச் ராஜா அவர்கள். ஒருவேளை அவர்களுடைய இனிஷியல் ப்ராப்ளமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் உங்களுக்கு ஓபன் சேலஞ்ச் விடுக்கிறேன் மிஸ்டர் ராஜா. முதலில் சிவகங்கையில் உங்களுடைய சொந்த மண்ணில் நீங்கள் ஜெயித்து காமிங்கள். உங்களால் டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஹெச் ராஜாவுக்கும் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஹெச் ராஜா அவர்களை கண்டித்து. வாய் துடுக்க அதிகம் உண்டு ஹெச் ராஜா அவர்களுக்கு. அவர் எப்போதுமே வாய் துடுக்காகவே பேசிக் கொண்டிருப்பார். சிவகங்கையில் டெபாசிட் இருந்த ஹெச் ராஜா அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது. தேசத்தை பத்தி இவர்களுக்கு என்ன தெரியும்? இந்த தேசத்திற்காக உயிர் நீட்டார்களா இந்த அரை ட்ரவுசர்கள்? இரண்டு விதமான சித்தாந்தம், RSS சித்தாந்தம் நாக்பூரில் இது நாள் வரை ஒரு நாள் கூட இந்திய தேசிய கொடியை ஏற்றாதவர்கள் RSS சித்தாந்தவாதிகள், பாஜக என்கிற முகமூடியை மூடிக்கொண்டிருக்கிறவர்கள். இவர்களுக்கு தெரியுமா தேசப்பற்று என்னவென்று? இந்திய தேசிய வரலாற்றில் எங்களால் பட்டியலிட முடியும் எத்தனை பேர் நாங்கள் பலி கொடுத்திருக்கிறோம் என்று. உங்களால் முடியுமா? ஒரு அரை ட்ரவுசரை உங்களால் குறிப்பிட்டு கூற முடியுமா இந்திய தேசத்திற்காக நீங்கள் உயிர் நீத்தீர்கள் என்று? இந்திய தேசத்தின் பாரதத்தின் கொடியை மதிக்காதவர்கள் நீங்கள் பேசுகிறீர்களா தேசத்தை பற்றியும் தேசப்பற்றை பற்றியும்? எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் இந்த நாட்டிற்காக அலகாபாத் மாளிகை எழுதி கொடுத்த நேருவின் கொள்ளு பேரன். நீங்கள் சைனாவிற்கு நம் நாட்டை தார வார்த்தவர்கள். நீங்கள் பேசுகிறீர்களா தேசப்பற்றை பற்றி? ஒரு முறை ராஜ்காட்டில் இடி ரைடு நடக்கும் போது அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் கூறுகிறார், இஸ் தேஷ் கி தர்த்தி மேரே குடும்ப கே खून से सींचा है அப்படிங்கிறார். இந்த நாட்டோட ஒவ்வொரு மண்ணும் எங்களுடைய குடும்பத்தோட ரத்தத்தினால் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னுட்டு அன்ற அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் கூறினார். ராஜீவ் காந்திஜி அவர்கள், இந்திரா காந்திஜி அவர்கள் போன்றவரை இழந்த குடும்பம் எங்கள் காந்தி குடும்பம். இது காந்தி தேசம், நாங்கள் காந்திய கட்சி. எங்களை விட இந்த தேசத்திற்கு உயிர் நீத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. தேசப்பற்றை பத்தி, தேசத்தை பத்தி யார் கூறுவது? ஹெச் ராஜாவா? எப்போதுமே எச்சை போலவே பேசிக் கொண்டிருக்கிறார் ஹெச் ராஜா அவர்கள். ஒருவேளை அவர்களுடைய இனிஷியல் ப்ராப்ளமா என்று எனக்கு தெரியவில்லை. சுப்பிரமணிய சாமியிடம் போய் கேட்க வேண்டியதுதானே தேசப்பற்று என்றால் என்னவென்று. இந்த தேசத்தை பற்றியும், இந்த தேசத்தில் வாழ்கின்ற மக்களை பற்றியும், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றியும், இந்த தேசத்தில் வாழக்கூட ஒவ்வொரு இந்தியர்களை பற்றியும் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிறதை பறைசாற்றுகிறது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே அந்த கர்வமும் அந்த அங்கீகாரமும் அந்த பெருமையும் எங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் நாங்கள் காந்திய வழியில் வந்தவர்கள், அஹிம்சையை மதிக்கிறவர்கள் என்பதனால் நீங்கள் எதை பேசினாலும் கடந்து போய்விடுகிறவர்கள். எங்கள் மாநில தலைவர் தற்போதுள்ள அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் அல்ல. நீங்கள் வாய் பேசினால் நாங்கள் வாய் பேசுவோம், நீங்கள் கை பேசினால் நாங்கள் கை பேசுவோம் என்று எதற்கும் துணிந்தது இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பிரிவு தலைவிதான். நானே உங்களுக்கு சேலஞ்ச் விடுக்கிறேன். நீங்கள் ஒரு முறை என்னுடன் ஒரு திறந்த வெளியரங்கில் ஒரு டிபேட்டில் அமர்ந்து உங்களால் இந்த தேசத்திற்கு தேசப்பற்று அதிகம் மிக்கவர்கள் காங்கிரஸா என்று பிஜேபியா என்று உங்களால் பேச முடியுமா என்று நான் உங்களுக்கு ஓபன் சேலஞ்ச் விடுக்கிறேன் மிஸ்டர் ராஜா. முதலில் சிவகங்கையில் உங்களுடைய சொந்த மண்ணில் நீங்கள் ஜெயித்து காமிங்கள். தனித்து நிற்கும் போது கூட அங்க டெபாசிட் வாங்கியவர்கள் காங்கிரஸ். உங்களால் டெபாசிட் கூட வாங்க முடியாது. நீங்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் யுஎஸ்ல போய் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார். ராகுல் காந்தி என்ன டெலிபிராம்டர் பிரதமரா? காதுல டெலிபிராம்டர் இல்லாம ஒரு யுஎஸ் டெலிகேஷன் ஒரு யூகே டெலிகேஷனா அட்டெண்ட் பண்ண முடியுமா அவரால? he cannot. ஆக்ஸ்போர்ட்ல போய் தடுமாறுவார். எங்கள் தலைவர் ஆக்ஸ்போர்ட்ல போய் கிளாஸ் எடுப்பார்.
ஹார்வர்ட்ல போய் பெப்ப பெப்பன்வார். எங்கள் தலைவர் ஹார்வர்ட்ல படிக்கிற ப்ரொஃபசர்ஸ்க்கே பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு குவாலிஃபைட் லீடர். அவருக்கு தெரியாத இந்த தேசத்தை பற்றி என்ன பேச வேண்டும் என்று. ஆகவே பாஜகவிற்கும் ஹெச் ராஜாவுக்கும் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வாயை அடக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் வாயை நாங்கள் அடக்குவோம். நன்றி, வணக்கம்.